திருவருகை காலம் முதல் வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 9 அருள்வாக்குகள் 35 தொடக்கம் மீண்டும் தொகுப்பு 10 அருள்வாக்குகள் 1 மற்றும் 6 8 வரை. ஒரு நாள் திருப்பலி முடிந்த பிற்பாடு ஒரு மருத்துவர் என்னிடம் பேச வந்தார். அவர் என்னிடம் சொன்னது, ஃபாதர், உண்மையில் கடவுள்தான் நோயாளிகளை குணமாக்குகிறார், ஆனால் அதற்கு மருத்துவர்களாகிய நாங்கள் கட்டணம் பெறுகிறோம் என்றார். அந்த மருத்துவர் சொன்னது உண்மைதான். ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு அளிக்கும் அருளாசிருக்கு கட்டணம் வாங்கினார் என்றால் என்ன நடக்கும்? பகலில் நாம் அனுபவிக்கும் சூரியன், மழை, தண்ணீர், உணவு, கடல், சுவாசிக்கும் காற்று, நமது அறிவு அனைத்தும் கடவுளிடமிருந்து பெறுகிறோம். இப்படி எல்லாவற்றிற்கும் கட்டணம் வசூலித்தால் கடவுள்தான் உலகின் மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. அன்பானவர், தாராள மனப்பான்மை கொண்டவர். அவருக்கு பணமோ பொருளோ தேவையில்லை. ஏனென்றால் அவர் நம்மை ஒன்றுமில்லாமையிலிருந்துதான் தொடக்கத்தில் உருவாக்கினார். இன்றைய நற்செய்தியில் இயேசு அதைத்தான் கூறுகிறார். மத்தேயு 10:8, கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். இயேசு இந்த போதனையை வாழ்ந்து காட்டி திருத்தூதர்களுக்கும் சீடர்களுக்கும் அப்படி வாழ கூறுகிறார். நோயாளிகளை குணப்படுத்தினார், குருடர்களை பார்க்க வைத்தார், ஊமையை பேச வைத்தார், பேய்களை விரட்டினார், பசித்தவர்களுக்கு உணவளித்தார், ஆன்மீக உணவாகிய இறைவார்த்தையையும் அளித்தார், இறந்தவர்களை உயிர்ப்பித்தார், தொழுநோயாளர்களை குணப்படுத்தினார். இதற்கு எந்த மருத்துவ கட்டணமோ வேறு எந்த கட்டணமோ இயேசு பெறவில்லை. இலவசமாக பெற்றதை இலவசமாகவே கொடுத்தார். கடவுளின் இயல்பே கொடுப்பதுதான். நாம் அனுபவிக்கின்ற எல்லாமே அவருடையதுதான். படைப்பு அவருடையது, மீட்பு அவருடையது, நம்மை மன்னித்து தூய்மைப்படுத்துதல் அனைத்தும் அவருடையது. ஆனால் பாவம் எது என்றால், பெற்றுக்கொண்டே இருந்து கொடுக்காமல் இருப்பதுதான் பாவம். எனவே பாவமும் பாவியும் பெறுகின்றவர்கள். பெறுபவர்களையும் கொடுப்பவர்களையும் நாம் ஒன்றாக கலக்க முடியாது. கடவுள் நம்மிலும் நாம் கடவுளிலும் இருக்க கொடுப்பவராக நாம் இருந்தால்தான் அவரோடு இருக்க முடியும். இலவசமாக எப்படி பெற்றீர்களோ அப்படியே இலவசமாக இன்முகத்தோடு கொடுங்கள் என்று இயேசு நம்மை பார்த்து கூறுகிறார். எனவே சீடர்களுக்கு தான் எப்படி இலவசமாக கொடுத்தேனோ அதே போல அவர்களுக்கும் பிணிப்போக்கும் அதிகாரத்தை கொடுத்து இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். சீடர்களுடைய ஆர்வமெல்லாம் கடவுள் மேல் இருக்க வேண்டும், பொருட்கள் மீது அல்ல என்பதனை ஆணித்தரமாக இன்று எடுத்து கூறுகிறார். அதையே பேதுருவும் கூறுகிறார். 1 பேதுரு 4:10, நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருட்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தான் பெற்றுக்கொண்ட அருட்கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். இதனை வாழ்ந்து காட்டுவோம். ஆமீன்.